தமிழ்நாடு பத்திரிகையாளர் நலசங்கத்தின் சார்பில் குடியரசு தின விழா, மேற்கு மண்டல அலுவலக திறப்பு விழா மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் ஜனவரி 26 அன்று சேலத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வருகை தந்த தமிழ்நாடு பத்திரிகையாளர் நலசங்கத்தின் மாநில தலைவர் எஸ். சரவணன் அவர்களை மேளதாளத்துடன் பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து வரவேற்றனர். சங்கத்தின் தலைவர் எஸ். சரவணன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தமிழ்நாடு பத்திரிகையாளர் நலசங்கத்தின் மேற்கு மண்டல அலுவலகத்தை திறந்து வைத்து சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி ஆலோசனைகள் வழங்கினார். இவ்விழாவில் மாநில துணைத் தலைவர் புதிய சகாப்தம் என். அறிவாளன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சட்டக்கவசம் கோ. கார்த்திகேயன், நமது ராஜ்யம் ஏ. ஆர். சக்திவேல் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, மண்டல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சட்டக்கவசம் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட நிருபர் சத்யவாசன். இன்றைய தினம் தமிழ்நாடு பத்திரிகையாளர் நலச்சங்கத்தின் மேற்கு மண்டலம் சார்பாக குடியரசு தின விழா மற்றும் நிர்வாகி ஆலோசனை கூட்டம் என்று பெயரில் ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு தலைவர் தந்தை சகோதரர் சரவணன் அவர்கள் என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்று என்னுடைய ஒரு சிறிய நிகழ்ச்சி சட்டக்கவசம் பத்திரிகையுடைய நிறுவனங்களுக்கு அடையாள அட்டை வழங்குதல் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுப்பது என்று நேற்று நிகழ்ச்சி ஏற்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை குறுகிய காலத்தில் 2 விழா இதில் போட்டிருக்காங்க. ஆனால் 2 விழா இல்லை, 50 விழாவை நடத்திருக்காங்க. 50 விழானாக்கா ஒன்று குடியரசு தின விழா, நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம், அதே நேரத்தில் மாவட்ட அலுவலக திறப்பு விழா, கொடியேற்று விழா, இங்கே அடையாள அட்டை வழங்கு விழா, இவர் 50 விழாவை இங்கே நடத்தியிருக்காங்க. அதுக்கு முழு மூச்சு எடுத்து முயற்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மேற்கு மண்டல நிர்வாகிகளுக்கும் மேற்கு மண்டல தலைவர் திரு பாரதிராஜ் அவர்களுக்கு எனது பாராட்டுதல்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அடையாள அட்டை வழங்கி வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற சங்கத்துடைய தலைவர் சரவணன் அவர்களே, மாநில துணைத் தலைவர் அறிவாளன் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் சக்திவேல் அவர்களே, இங்கு வருகை தந்து சிறப்பு விருந்தினராக வருகை தந்து பேருரை ஆற்றிய பேராசிரியர் அவர்களே, சிற்றுரையாக இருந்தாலும் தணிக்கை செய்து பேசி அமர்ந்திருக்கிறார் அவர்களுக்கும் ஆன்மீக பெரியவருடைய ஆசையோடு இந்த விழா நடந்து கொண்டிருக்கின்றது. இதுக்காக இது சர்வசாதாரணம் அமைச்சிடாது. இது இயற்கை அமையணும். இந்த நிகழ்ச்சி யாராலும் எதிர்பார்த்துக்க மாட்டோம். இவ்வளவு சீக்கிரத்தில் இவ்வளவு சிறப்பாக அமையணும் யாரும் எதிர்பார்க்காத நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மென்மேலும் வளர்ச்சி அடையணும். இந்த சங்கம் மென்மேலும் வளர்ச்சி அடையணும். நம்ம ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லிப்பேன், என்னன்னா நம்ம பத்திரிகையாளர்களுக்கு எப்பவுமே கண்ணும் காதும் திறந்தே இருக்கணும். அது தூங்க சொல்ல கூட கண்ணும் காதும் திறந்து. ஏன்னா எப்ப என்ன நிகழ்ச்சி இருந்தாலும் காது வழியா செய்தி நமக்கு வந்து சேரும். அதே மாதிரி நம்ம போயிட்டே இருக்கும். அங்க வழியில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது அது நமக்கு செய்தியா கிடைக்கும். முக்கியமானது இது 2 தான். இந்த 2 நமக்கு இருந்ததுனாக்கா பத்திரிகையாளர்கள் நிறைய சாதிக்கலாம். இந்த பத்திரிகை துறையை பொறுத்தவரைக்கும் எனக்கு அனுபவம் கிடையாது. நான் குறுகிய காலத்தில் நான் பாதுகாப்பு துறையில் பணியாற்றிட்டு இருந்தேன். 19 ரிட்டையர்ட் ஆனேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய நண்பர்கள் இதில் மாநில பொறுப்புலாம் இருக்காங்க. அவங்க மூலியமாக ஒரு பத்திரிகையில் பொறுப்பாசிரியர் எடுத்து ஒரு 11 மாதம் நடத்தினேன். அதுக்கப்புறம் சட்டக்கவச இதழை ஆரம்பித்து இன்னைக்கு நடத்திட்டு வரோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண நான் தலைவர் அழைச்சேன். எங்கள் நிகழ்ச்சிக்கு வாங்க. ஏற்கனவே ஒவ்வொரு ஆண்டு விழா நடத்திட்டு இருக்கோம். போன ஆண்டுக்கு முன்னாண்டு வந்திருந்தாரு. இந்த ஆண்டு வர முடியல. ஏன்னாக்கா துணைத் தலைவருடைய இல்லாத நிகழ்ச்சிக்கு போகிறேன், அதனால வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ சொன்ன சரி ஒரு சின்ன நிகழ்ச்சி தான் சேலத்தில் நடத்த போகிறேன், வரீங்களான்னு. கண்டிப்பாக வரேன் நான் சொல்லி வந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக அவர் சொன்னார். இந்த மாதிரி இந்த வரும்போது தான் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது, நாங்கள் வேற ஒரு புரோகிராம் போட்டு அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உண்மையில மன மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பார்க்க சொல்லுவோம். நான்
2021 சங்கத்தில் உறுப்பினர் ஆனேன். ஆனால் வந்து கொஞ்சம் விலகி இருக்க ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்ததுனால நான் விலகிட்டேன். ஆனால் ஒவ்வொரு தலைவருடைய நிகழ்ச்சியை வந்து ஒவ்வொன்றுமே நான் கண்காணிச்சுட்டே இருப்பேன். அவர் எப்படி செயல்படுறாரு, இந்த சங்கத்தை எப்படி நடக்கிறது நான் பார்த்துட்டே இருப்பேன். ஒவ்வொன்றுத்தையும் பார்த்துட்டே இருப்பேன். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து நிறைய சங்கம் சென்னையிலே நாங்கள் இருக்கிறதால நிறைய பேர் நீங்கள் வாங்க எங்கள் பத்திரிகையில் நீங்கள் சங்கத்தில் இணைஞ்சிருங்க அது பண்ணுங்க. ஆனால் எந்த சங்கமும் இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு தலைவர் ஆடம்பரம் இல்லாமல் எளிமையாக எல்லோரும் நெருங்கி பழகக்கூடியவர். அதனால நாங்கள் பொறுமையாக இருந்து திரும்பவும் ஆனால் வந்து இந்த சங்கத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக செயல்படுத்தே இருப்போம். திடீர்னு ஒரு தடவை தலைமைச் செயலத்துக்கு போனோம், எனக்கு ஒரு வேலை இருக்கும், இந்த மாதிரி நான் போகிறேன் நினைக்கிறோம் சொல்லுவார். சரி எனக்கு டைம் தான் வரேன், வருவார், வந்து எனக்கு கூட வழிகாட்டுவார், இங்கே போனோம் இங்கே பார்க்கலாம் போனார். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இப்போ வந்து என்னுடைய பத்திரிகையினுடைய அச்சுகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து நான் சென்னைக்கு மாற்றணும்னு உடனே அவர் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. உடனே இப்போ எனக்கு மாதம் எனக்கு பத்திரிகை வந்துக்கிட்டே இருந்தால் தொடர்ச்சியாக அதுக்கு ஒரு உதவியாக இருந்து எனக்கு செயல்படுத்திருக்கிறார். அது மாதிரி ஒரு செயல்படக்கூடிய சிறந்த தலைவரை பெற்றிருக்கின்ற இந்த தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தில், அதுவும் சேலம் மாவட்டத்தில் மேற்கு மண்டல நிர்வாகிகள் சார்பாக நடத்தி கொண்டிருந்த நிகழ்ச்சியில் என்னையும் கலந்து கொண்டு பேசுகின்ற வாய்ப்பளித்தவர்களுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.